இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அஹ், ஒரு 6 டாபிக்ஸ் இருக்கு. கலர் கைடன்ஸ், டைப்போகிராஃபி, எலமெண்ட்ஸ், கிரிட், விஷுவல் கன்சிஸ்டன்சி, கலர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்போகிராஃபின்னு என்னன்னு பார்ப்போம். ஸோ டைப்போகிராஃபி மீன்ஸ் டெக்ஸ்ட். நம்ம டிசைன்ல யூஸ் பண்ற டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்டோட சைஸ், ஃபாண்ட் அண்ட் லைன் ஹைட், அப்புறம் லெட்டர் ஸ்பேசிங், லைன் ஸ்பேசிங், இது எல்லாமே தான் டைப்போகிராஃபிக்குள்ள வரும். ஸோ இதுல வந்து ஒரு யூஐ டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைப்போகிராஃபிலுமே நிறைய இது இருக்கு. ஸோ டிஸ்பிளே இருக்கு, ஹெட்லைன், டைட்டில், லேபிள், பாடி. ஸோ இதெல்லாமே தான் இருக்கு. ஸோ இதுல வந்து லார்ஜ், மீடியம், ஸ்மால் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரியிலுமே இருக்கு. அண்ட் தென் இந்த ரொபோட்டோ அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபாண்டோட நேம் தான் இந்த ரொபோட்டோ. ஓகே. ஸோ அண்ட் தென் 57 அப்படின்னா அந்த ஃபாண்டோட சைஸ். அண்ட் 64 அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைன் ஹைட் அப்படின்வாங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ நான் இதை அகைன் காப்பி பண்ணிட்டு, ஸோ நான் இங்க ஒரு 2 லைன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதோட லைன் ஹைட் வந்து இங்க 64. ஓகே. ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் பிட்வீன்ல இருக்கிற அந்த கேப் தான், அந்த கேப்போட வேல்யூ தான் இங்க 64ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல்ல வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லைன் ஹைட் அப்படின்னு இருக்கும் 64. ஜஸ்ட் ட்ராக் பண்ணா அந்த லைன் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த 64 அப்படின்னு இந்த இடத்துல லைன் ஹைட். அண்ட் தென் 0.25 அப்படின்னு ஒன்றும் இல்லை, லெட்டர் ஸ்பேசிங். ஸோ இந்த ஒரு லெட்டருக்கும் இருக்கிற ஸ்பேஸ். ஸோ நமக்கு வேணும்னாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை வேணும்னாலும் அப்படி வச்சுக்கலாம். சேம் தான். ஸோ இதுதான் டைப்போகிராஃபி. இந்த டைப்போகிராஃபில நம்ம ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஹெட்லைன்னு ஒன்று இருக்கும். லைக் இப்போ நான் லாகின் பேஜ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அண்ட் தென் இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த லாகின் அப்படின்றது நான் இந்த பேஜோட குறிக்குது. ஸோ அதனால நம்ம ஹெட்லைனாக கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இதெல்லாமே இந்த இன்புட் ஃபீல்டோட குறிக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து சப் ஹெட்லைனாக கொடுத்துருக்கோம். சப் ஹெட்லைன் ஒரு டைட்டில் லார்ஜ் இந்த மாதிரி. ஸோ இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்லாம் பார்த்தோம்னா லேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் டைப்போகிராஃபி. ஸோ அண்ட் தென் எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம எலமெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த எலமெண்ட்ஸ் அப்படின்றதுல வந்து நிறைய இருக்கு. ஐகான்ஸ் வரும், இமேஜஸ், ஒரு 3D ஐகான்ஸ், எலமெண்ட்ஸ், அவதார், இதெல்லாமே அதில் வரும். ஓகே. ஸோ இதில் எலமெண்ட்ஸ்ல நிறைய ஐகான்ஸ் இருக்கு. அண்ட் தென் கீபேட். ஸோ கீபேட்ல இருக்கிறது போய் இது கூட ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து லைட் தீம் இருக்கு, டார்க் தீம் இருக்கு. இது வந்து பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டம் ஐ மீன் நேவிகேஷன் இல்லை, பாட்டம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டம் நேவிகேஷன் இது எதுக்காக மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 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 ஆப் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆப்ல இருந்து அவங்க அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஆனால் ஒரு கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியே வரணும். அது பேக்ரவுண்ட்ல இருக்குங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம அது வந்து இந்த இடத்துல இருந்து ட்ராக் பண்ணா க்ளோஸ் ஆகாது. அது வந்து நம்ம வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ண வேணாலுமே நம்ம அப்படியே ஜஸ்ட் வெளியே வந்துடலாம் அப்படின்றத இண்டிகேட் பண்றது இந்த லைன். ஸோ அண்ட் தென் இது வந்து ஆண்ட்ராய்டு, இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்ல இருக்கிற கேமரா இது அந்த ஐகான். அண்ட் தென் இது வந்து இது எல்லாமே இதோட ஃபுல் நேம் வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேட்டரி அந்த இது அண்ட் தென் டைம். ஓகே. ஸோ இதில் டார்க் மோட், லைட் மோட், இதோட அந்த ஃப்ரேம் சைஸ். ஸோ இதெல்லாமே ஒரு எலமெண்ட்ல வரும். அண்ட் தென் கலர் கைடன்ஸ். ஸோ கலர் கைடன்ஸ் தான் ஒரு டிசைனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலே. ஸோ இந்த கலர் கைடன்ஸ்ல நம்ம மொத்தம் அதிகமாகவும் கலர் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஒரு இப்போ நான் ஒரு 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 கம்பெனிக்கு நான் ஒரு டிசைன் பண்றேன் அப்படின்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் கலர் இருக்கும். ஸோ அந்த பிராண்ட் கலரை நான் வந்து பிரைமரியில ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பிரைமரியா நான் சொல்லுவேன். அண்ட் தென் எனக்கு செகண்டரி டெரிட்டரி நான் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஆர் வேணும்னாலும் விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி பிராண்ட் கலர்ஸ் தான் பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிசைன்ல வந்து கண்டிப்பா ஒரு பிராண்ட் கலர் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் என்னன்னு சொல்றேன், பட் நான் இந்த இதில் வந்து இந்த 30ன்ற இந்த க்ரீனை தான் நான் என்னோட பிராண்ட் கலர் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு இந்த டிசைன்ல வந்து எனக்கு பிராண்ட் கலர் ரொம்பவும் அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ஆனால் ஒரு மீடியமாக இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் நம்ம பிரைமரியாக கொடுப்போம். செகண்டரி டெரிட்டரி அப்படின்னா
இது எங்கேயாச்சும் அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எரர். எரர் மீன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ நான் எரர்னாலே ஒரு இந்த மோஸ்டா இந்த ரெட் கலர்ஸ் ஃபுல்லாவே டேஞ்சரஸ், நெகட்டிவ், ஒரு எரர் அந்த இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு கோட் வந்து நான் டைப் பண்ணி அவுட்புட் கொண்டு வரேன் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல. ஆனால் வந்து ஏதோ ஒரு லைன்ல எனக்கு ரெட் கலர்ல பிளிங்க் ஆச்சு அப்படின்னா அங்க எரர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் ஒரு லாகின் பேஜ்ல வந்து நான் என்னோட மெயில் ஐடி கரெக்டா போட்டேன், என் பாஸ்வேர்ட் போடுறேன். ஆனா லாகின் கொடுக்கும்போது அங்க வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணுது ரெட் கலர்ல, இது வந்து தப்பு அப்படின்னு. ஸோ அந்த இண்டிகேட் பண்றது அவங்க என்ன கலர் யூஸ் பண்றாங்க? ரெட். ஸோ ரெட்ன்றது ஒரு டேஞ்சரஸ் அப்படின்னு டேஞ்சரஸா இண்டிகேட் பண்ணும். ஓகேயா? அண்ட் தென் நியூட்ரல். நியூட்ரல் மீன்ஸ் நியூட்ரலா அந்த டிசைன்ல கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்டர் யூர் இமெயில் அட்ரஸ், என்டர் யூர் பாஸ்வேர்ட், இந்த மாதிரி ஐகான்ஸ். ஸோ இது எல்லாமே நியூட்ரல் கலர்ஸ். அப்புறமேட்டு இந்த இடத்துல நம்ம அது அவ்வளவா ரொம்ப அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். பட் அது ஒரு கைடன்ஸ்க்காக இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இந்த கலரை யூஸ் பண்ணுவோம், நியூட்ரல். ஸோ நம்ம வந்து அந்த லைட் தீம், டார்க் தீம். டார்க் தீம்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க, லைட் தீம்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டார்க் தீம்னு பார்க்கும் லைட் தீம்னு பார்க்கும்போது ரொம்பவும் கான்ட்ராஸ்டா இல்லாம ரொம்பவும் மைல்டா இல்லாம ஒரு மீடியம் கான்ட்ராஸ்டா யூஸ் பண்ணுவாங்க லைட் தீம்ல. ஓகே. ஆனா டார்க் தீம்னும் போது அந்த டார்க்னாலே அங்க டார்க்கா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஹை கான்ட்ராஸ்ட் கலரை கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து வர அந்த எஃபெக்ட் வந்து நம்மள யூசர்ஸ் வந்து ரொம்ப நேரம் அந்த ஆப் கூட வந்து என்கேஜா வச்சுக்காது. ஸோ அதனால டார்க் தீம்ல மோஸ்டா மைல்டு கான்ட்ராஸ்ட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் கலர். ஸோ அண்ட் தென் கிரிட். ஸோ கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைன்ல கிரிட்ன்றது ஒரு ஒரு பார்ட். அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைனை வந்து கரெக்டா ப்ராப்பரா அலைன் பண்ணி அந்த லேஅவுட், ஸ்பேசிங், மார்ஜின் மார்ஜின் ஸ்பேசிங் எல்லாமே பர்ஃபெக்டா கொண்டு வருது இந்த டிசைன். ஸோ மொத்தம் நான் இங்க ஒரு த்ரீ ஃப்ரேம்ஸ், ஒரு டிவைஸோட ஃப்ரேம்ஸ் வச்சிருக்கேன். டெஸ்க்டாப், டேப்லெட் ஆர் மொபைல். ஸோ டெஸ்க்டாப் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் இந்த ப்ளூ லைன்ஸ் இதை தான் நான் கிரிட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டெஸ்க்டாப்னும் போது ஒரு 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 டைப் கிரிட் இருக்கு, டேப்லெட்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, மொபைலுக்கு ஒரு ஸ்டைல், ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் செட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ டெஸ்க்டாப் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் த்ரீ டைப்ஸ் இருக்கு. கிரிட்னு ஒன்று இருக்கும். ஸோ அண்ட் தென் காலம்ஸ் அண்ட் தென் ரோஸ். ஸோ மோஸ்டா காலம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு சிலர் காலம்ஸ் பிளஸ் ரோஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் மோஸ்டா ப்ரிஃபர் பண்றது காலம்ஸ். ஸோ டெஸ்க்டாப் அப்படின்னு பார்க்கும்போது அதோட கவுண்ட் வந்து 12. அண்ட் தென் கலர் வந்து நமக்கு டிசைனோட பிரைமரி பேக்ரவுண்ட் கலரை பொறுத்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. ஸோ அண்ட் தென் டைப். டைப் மீன்ஸ் ஸோ இது வந்து ஸ்ட்ரெச், சென்டர், ரைட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரெச்னா அவனுக்கு அப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த கிரிட் வந்து சென்டர்லே கரெக்டா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்சிவா அந்த கிரிட் மூவ் ஆகும். ஸோ அதுதான் ஸ்ட்ரெச். ஸோ மார்ஜின்னா ஒன்றும் இல்லை, இந்த போத் எண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் இந்த மார்ஜின் ஸ்பேசிங். ஸோ இப்போ இந்த கிரிட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்து 100. ஸோ அதுதான் இந்த போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுதான் மார்ஜின். ஸோ கட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு காலம்க்கு பிட்வீன்ல இருக்கிற அந்த ஸ்பேசிங் தான் 20. அந்த 20 ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேசிங் பேர் தான் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெஸ்க்டாப்க்கு நான் 12 கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்டா எல்லா டிசைனர்ஸுமே 100 தான் யூஸ் பண்ணுவாங்க மார்ஜினுக்கு. ஒரு டிசைன்ஸை பொறுத்து அந்த மார்ஜின்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ கட்டரும் அதே மாதிரி. ஸோ அண்ட் தென் டேப்லெட். ஸோ டேப்லெட்ஸ்க்குன்னு பார்க்கும்போது 8 காலம்ஸ். இதுக்கு நான் மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறது 64. ஏன்னா எனக்கு அதுதான் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ அதனால நான் 64 யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கும் உங்களோட சாய்ஸ், நீங்க உங்களோட டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சேம் கட்டர் நானும் அதுக்கு 20 வச்சுட்டேன். ஸோ அண்ட் தென் மொபைல். ஸோ மொபைலுக்கு மோஸ்டா ஆண்ட்ராய்டுக்கு 5 யூஸ் பண்ணுவாங்க, 5 ஆர் 6 யூஸ் பண்ணுவாங்க. நான் ஐஃபோன், இந்த டிவைஸோட ஃப்ரேம் வந்து ஐஃபோன். ஸோ எனக்கு 4 பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ அதனால நான் 4 இது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் மார்ஜின் 24 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் 20 கட்டர் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் கிரிட். ஸோ அண்ட் தென் விஷுவல் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த விஷுவல் கன்சிஸ்டன்சியில நான் வந்து விஷுவல் கன்சிஸ்டன்சினா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம விஷுவலா ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிசைன்ஸ்ல வந்து அது கன்சிஸ்டன்சியா இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ப்ராப்பரா கொஞ்சம் கரெக்டா அலைன் ஆகிட்டு அந்த ஸ்பேஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே. ஸோ சேம் அதே தான் இந்த
இந்த டிசைன்லயுமே இது வந்து என்னோட டிசைன். ஸோ இதில் நான் எப்படி இதில் பார்த்தாலே தெரியும் இந்த ப்ராப்பர் அலைன்மெண்ட். ஸோ மார்ஜின் அண்ட் தென் ஒரு லெட்டர் ஒரு டெக்ஸ்ட் சென்டென்ஸ் அந்த இன்புட் பாக்ஸ் அந்த பட்டன்ஸ்க்கு பிட்வீன்ல கரெக்டாக ஸ்பேசிங்ல இருக்கும். அந்த இமேஜுக்கு அந்த பார்டர்ல கரெக்டாக ஸ்பேசிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிசைன்ஸ் பார்க்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக லுக்காக இருக்கு. ஸோ சேம் மொபைலுக்கும் அதே மாதிரி. ஸோ நான் இந்த டிசைன்ஸுமே கிரிட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் அந்த 4 காலம் கிரிட் அண்ட் தென் இந்த டிசைன்லையுமே நான் 12 காலம் கிரிட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் கிரிட் யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு வந்து இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கலர் ரூல். ஸோ கலர் ரூலில் சேம் நாங்கள் மேலே சொன்ன மாதிரி தான் ப்ரைமரி, டெரிட்டரி, செகண்டரி, ஒரு சப்போர்ட்டிங் கலர்ஸ், ஒரு எரர் கலர்ஸ், இதெல்லாம் நியூட்ரல் கலர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ கலர் ரூலில் மோஸ்ட்டாக இந்த 60-30-10 அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. 60 மீன்ஸ் 60% ஒரு டிசைனில் ஒயிட் கலர் இருக்கும், 30% கிரீன் கலர் இருக்கும், 10% தான் எல்லோ கலர் இருக்கும். ஸோ இந்த 30% தான் பிராண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம 30% நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதுதான் அந்த பிராண்ட் கலர். ஸோ நான் இந்த டிசைன்ஸ்ல ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன், மெயினாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், பட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதோட பிராண்ட் கலர் இதுன்னு அங்கே ஷோ பண்ணியிருப்பேன். அந்த இந்த 10% நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ மோஸ்டா பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே இந்த 60%. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த பிளாக் அண்ட் இது அண்ட் தென் இந்த மைல்டு கிரே, ஸோ இதெல்லாமே நியூட்ரல் அண்ட் தென் செகண்டரி டெரிட்டரி கலர்ஸ். ஸோ இதுதான் இந்த கலர். ஓகே. ஸோ அண்ட் தென் சப்போர்ட்டிங் கலர்ஸ். சப்போர்ட்டிங் கலர்ஸ் நான் மேலே அந்த எரருக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ எரர்னா ஒன்றும் இல்லை, டேஞ்சரஸ். சேம் அதே மாதிரி தான் இந்த ஆரஞ்சுக்கு, கிரீனுக்கு, ப்ளூ. ஸோ இது எல்லாம் இந்த ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த 4 கலர் மஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் அப்படின்னா சாரி இந்த கிரீன் கலர் எதுக்காகனா ஒரு பாசிட்டிவ் ஒரு வைபை நம்ம கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்றீங்க. அதை நீங்க ஆர்டர் பண்ணும்போது நீங்க பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு ஸ்வைப் டு பை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஸ்வைப் பண்ணும்போது அது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த பட்டன் வந்து சடனா கிரீனா மாறும். கிரீனா மாறினதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லி ஆர்டர் பிளேஸ் அப்படின்னு வரும். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். ஓகே, பிளேஸ் பண்ணியாச்சு அந்த காரை பார்க்கும்போது. சப்போஸ் அதுவே ரெட்டா வந்துச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, அவர் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். ஓகேயா. அண்ட் தென் ஆரஞ்சு கலர். ஸோ ஆரஞ்சு கலர் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஏதாச்சும் ஒரு நோட் நீங்க இதை நோட் பண்ணுங்க. மேபி ஆரஞ்சு கலர்னா வார்னிங். ஓகேயா. ஆரஞ்சு கலர் வந்து என்ன பண்ணா வார்ன் பண்ணணும் நம்மள. ஸோ இந்த டிவைஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மேபி ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த நோட் அப்படின்னு போட்டு அது இன்ஃபர்மேஷன் கீழே சொல்றோம்னா அந்த அந்த டைம்ல இந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ ஒரு லாகின் பேஜ்ல வந்து இப்போ நம்மளோட பாஸ்வேர்டோட சைன்அப், நம்மளோட பாஸ்வேர்டு நான் ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்றேன். ஸோ அதுல நான் சைன்அப் பாஸ்வேர்டு நான் போட்டதான் சைன்அப் ஆகும். ஸோ அப்படி நான் வெறும் லெட்டர்ஸ்லேயே பாஸ்வேர்ட் போடும்போது அது திடீர்னு இந்த பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு நம்மள வார்ன் பண்ணும். ஸோ வார்ன் பண்றதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவாங்க, ரெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. அண்ட் தென் ரெட் கலர்ஸ் நான் சேம் மேலே சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம ஏதோ ஒரு இன்புட் ஃபீல்டில் வந்து நம்ம அது கொடுத்தாதான் அடுத்த பேஜுக்கு போகணும். கொடுக்காம நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல நீங்க ரெக்வயர்டு அப்படின்னா ஒரு ரெட் கலர் சிம்பிள் இருக்கும். அப்படி ஏதாவது பாஸ்வேர்ட் தப்பா போட்டுட்டோம் அப்படின்னா அதை இண்டிகேட் பண்றதுக்கு அந்த ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம். ஸோ அண்ட் தென் லாகின், சாரி ப்ளூ கலர். ஸோ இந்த ப்ளூ கலர் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம் ஆர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சப்மிட் பண்றோம், நம்ம டேட்டா எங்கேயாச்சும் கொடுக்குறோம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இதை ஷேர் பண்றோம், அந்த மாதிரி ஒரு சில இடத்துல எல்லாமே நம்ம இந்த ப்ளூ கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த 4 சப்போர்ட்டிவ் கலர்ஸ். ஸோ இந்த 4 கலரையுமே தான் நம்ம சப்போர்ட்டிவ் கலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா. ஸோ இதுதான் இந்த 6 டாபிக்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து ஒயர் ஃப்ரேமிங். ஸோ ஒயர் ஃப்ரேமிங் வந்து மோஸ்டா யூஎக்ஸ் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் ஆல்சோ யூஐ டிசைனர் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தான் அதிகமாக இந்த ஒயர் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் கொண்டு வராங்க, அதுக்கு வந்து அவங்க சொல்யூஷன் வந்து யோசிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அவங்க டிசைன்ல விஷுவலா இன்னும் யோசிக்கும். ஸோ அதுக்காக அவங்க வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இந்த ஒயர் ஃப்ரேம் போடுவாங்க. ஸோ இந்த ஒயர் ஃப்ரேமே கிட்டத்தட்ட ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஒயர் ஃப்ரேம் என்ன எதுக்காக அப்படின்னா ஸோ நம்ம இப்போ நாங்கள் இந்த ஒரு 3 டிவைஸ்க்கு நாங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஷேப்ஸ் வச்சு ஒயர் ஃப்ரேம் போட்டுருக்கோம்.
ஸோ இதெல்லாம் என்னன்னா இங்க எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த கம்பெனியோட லோகோ வரணும். அண்ட் தென் எனக்கு இத்தனை பேஜஸ் இருக்கணும். இங்க பட்டன் இருக்கணும். ஸோ இது ஓகே. ஸோ அண்ட் தென் நான் வந்து இங்க ஒரு ஷேப் மாதிரி ரெக்டாங்கிள்ஸ்ல ஸ்கொயர்ஸ்ல நிறைய ஷேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேப்ல வந்து இந்த வெப்சைட்டோட எனக்கு மெயின் கண்டென்ட், அதாவது இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சி ஸ்லோகன் ஒரு ஒரு டேக் லைன் இங்க இருக்கணும். அண்ட் தென் இந்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் எனக்கு இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் மாதிரி வரணும். இந்த இடத்துல எனக்கு 2 பட்டன் வேணும். அண்ட் தென் இந்த இடத்துல எனக்கு ஒரு இமேஜ் வேணும். இந்த வெப்சைட்டை பத்தின இமேஜஸ் அந்த மாதிரி யோசிச்சதால நான் இந்த மாதிரி வைரஸ் போட்டிருக்கேன். ஓகே, அதுவுமே நான் கிரிட் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா ஆஹ் அதாவது நான் இந்த வெப்சைட் வந்து நான் ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ணும்போது நான் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணாலுமே எனக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், கிரிட் யூஸ் பண்ணியிருக்கேன் பிளஸ் ஆட்டோ லேயர். இந்த ஆட்டோ லேயர் பத்தி நான் ஒரு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கொஞ்சம் பிரீஃபா போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வயர் ஃப்ரேம் மட்டும் சொல்றேன். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இந்த டேப்லெட் வியூக்குமே நான் சேம் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல இந்த டேப்லெட் வியூல எனக்கு ஒரு லோகோ இருக்கணும். அண்ட் தென் எனக்கு இந்த இடத்துல ஒரு மெனு பார் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணா எனக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகணுன்ற மாதிரி. ஸோ அண்ட் தென் நான் அதே மாதிரி இங்கே பட்டன் இருக்கணும், இமேஜஸ் இருக்கணும். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் மொபைல் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த ஒரு பேசிக் ஒயர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஒயர் ஃப்ரேம்ல இது மட்டுமே இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஐகான்ஸ் மோஸ்டா இதுக்கு வந்து ஒரு ஒரு ஒயர் ஃப்ரேமிங் டூல் இருக்கு. அது வந்து மிரோ போர்டு, த விஷுவல் கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா ஸோ இந்த மிரோ போர்டு வந்து மோஸ்டா யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இதுல வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அண்ட் தென் இது வந்து ஸோ இதுல வந்து ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுல லைப்ரரிஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்க கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு பேசிக் ஒயர் ஃப்ரேமிங். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் ஒரு சாம்பிளுக்கு எடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயிலாக இங்கே ஒயர் ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐஃபோனோட டிவைஸு. ஸோ அதை அவங்க சிம்பிளாக ஒரு பட்டன் வச்சிருப்பாங்க ஃபர்தர் ப்ரைவசி. ஸோ இதெல்லாமே ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒயர் ஃப்ரேம் ப்ளூடூத். ஸோ நம்ம யூஐ டிசைன்ல வரும்போது தான் நம்ம இது இன்னும் என்ன கலர்ஸ், அந்த கலர்ஸ், டெக்ஸ்ட், ஃபாண்ட் அண்ட் தென் அலைன்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணி இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக மாற்ற முடியும். ஸோ எல்லாமே வந்து ஒரு பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டாப் பாரா இருக்கணும். இதெல்லாம் எதுக்காக அவங்க முன்னாடியே கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த ஸ்கிரீன் போக போக யோசிக்க தேவையில்ல. டக்குன்னு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வச்சா போதும். அவங்க அடுத்தடுத்த அந்த மெயின் எலமெண்ட்ஸ், அந்த யூஐ எலமெண்ட்ஸ் வந்து இங்க ஆட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு டிசைன் சீக்கிரம் ஃபினிஷ் ஆயிடும். ப்ளஸ் டைம் நமக்கு அதான் ரொம்ப சேவ் ஆகும். ஓகே. ஸோ இந்த மிரோ அப்படின்ற ஒரு டூல் வந்து மொபைல்லையுமே இருக்கு, ஆப்பாகவும் இருக்கு, ப்ளஸ் வெப்சைட்டாகவும் இருக்கு. ஸோ நம்ம இதுல ஒரு ஒயர் ஃப்ரேம் போட்டுட்டு நம்ம இங்க டிசைனுக்கு வரும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு டீச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.